இவ எப்படி உயிரோட வந்தா? நம்மள பத்தி அபி கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காளோ தெரியலையே. ஐயோ அண்ணி, என்ன இது? செத்து போன தேவி இப்படி உயிரோட வந்து நிக்கிறா? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அண்ணி. இப்ப என்ன நீ பண்றது? ஏய், என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. மா, தேவி உயிரோடு இருக்கிறத நேர்ல பார்த்தா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சோம்மா. ஆனா ஏன் எல்லாரும் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? தேவி உயிரோட தான் இருக்கான்னு நேத்து நைட்டே உங்ககிட்ட நான் போன்ல சொன்னேன்லமா. என்ன அபி சொல்ற? நீ எப்ப சொன்ன? மா, நேத்து நைட்டே போன்ல சொன்னேன்லமா. அர்ஜுன், சத்யா, அம்மா கிட்ட சொல்லுங்க. ஆமாமா, அபி என் போன்ல இருந்து உங்ககிட்ட பேசினானேமா. நாங்களும் தானே கூட இருந்தோம். ஆமா அத்தை, தேவிய பார்த்த அடுத்த செகண்டே அவரு துடிச்சு போய் உங்களுக்கு தான் போன்ல தகவல் சொன்னாரு. இல்ல, சொல்லல. அம்மா, சொன்னமா நானு. என் தேவி வந்துட்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னமா. மா, ஒருவேளை சிக்னல் சரியில்லாம இருந்ததால அது உங்களுக்கு கேட்கலையே என்னமோ. அபி, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல போய் பேசுடா. நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலக்கா. செத்து போன தேவி எப்படிக்கா திடீர்னு உயிரோட வந்தா? அழைச்சிட்டு வரும்போது கூட இந்த 3 பேர்ல யாரும் ஒருத்தர் கூட அன்னிக்கு போன் பண்ணி சொல்லவே இல்லையே. அண்ணே, இந்த வீட்ல உங்களுக்கு இவங்க கொடுக்கிற மரியாதை இவ்ளோதான். நீங்களே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியாம உங்க வீட்ல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசி அத்தைய தூண்டி விடுறீங்க? இது அம்மா புள்ள அவங்க மருமக பிரச்சனை. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன எப்படி இவ பங்கப்படுறான்னு பாத்தீங்களா? சத்யா, அவளும் இந்த வீட்ல முக்கியமான மெம்பர். நீ இங்க வரத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ. அவளுக்கு கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்கு. மாமா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சத்யா தப்பா ஒண்ணு சொல்லலையே. இது அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனைன்னு தான் சொன்னா. அத மட்டுமா சொன்னா இவ? நான் தூண்டி விடுறேன்னு சொல்றா. அதெல்லாம் உன் காதுல விழலையாப்பா? மாமா காதுல அவர் பொண்டாட்டி பேசுறது மட்டும்தான் இனிமே எல்லாமே விழும். ஏய் ஸ்ருதி, நீ இதுல தலையிடாத. ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் எனக்காக எல்லாரும் சண்டை போடுறீங்க? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. சுபத்ரா, அனி, வாசல்ல வச்சு வேண்டாம். இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வா. அனி, இந்த ஆரத்தி என்ன பண்றது? ஏய், அதான் அப்பவே சொன்னேனே, கல்யாணம் ஆகி ஹனிமூன் போயிட்டு வந்திருக்காங்க பொண்ணும் மாப்பிளையும். அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வா. அத்தை, இப்ப என்ன? இவங்க தான் புது ஜோடி அத்தை. நான் தான் வீட்டுக்கு மருமகளா வந்தப்பவே எனக்கு ஆரத்தி எடுத்தாச்சே. அவங்களுக்கு இப்ப ஆரத்தி எடுக்கிறது தானே நியாயம். அபி மாமா தேவி ஜோடிய முறைப்படி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாமே அத்தை. என்ன உளற சத்யா? கல்யாணம் ஆனாதான் அவங்களுக்கு ஜோடியா ஆரத்தி எடுத்து வரவேற்க முடியும். இது கூட புரியாம பேசுறா பாரு இவ. சரியான வெண்டக்கா வெண்டக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அத்தை.
ஐயோ 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 அண்ணி, இந்த அக்கிரமத்தை பாருங்களேன். உலகத்துல இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? நம்ம அபி ஐயோ இந்த தேவிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அண்ணி.